ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஓம் சாய்ராம். மனசு நிறைவான நாள் இன்னைக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 நாள் 5 தீப விளக்கு ஏற்றி பாபாவுடைய பூஜையை நிறைவு பண்ணியிருக்கேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசு நிறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் நம்ம ஒரு பூஜை செய்கிறோமோ இல்லை நம்ம கோயிலுக்கு போகணுன்னு நினச்சா ஒரு செகண்ட் தாட் வரும், இன்றைக்கி வேணாம் நாளைக்கு போகலாம், இல்லை இன்றைக்கி நல்ல நாள் இல்லை நாளைக்கு நல்ல நாள் அப்போது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் தாட் கண்டிப்பாக எல்லாருக்குமே, மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே செகண்ட் தாட் வருங்க. பட் எனக்கு இந்த பூஜை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு செகண்ட் தாட்டே வரலங்க. எந்த விட தடுங்களும் இல்லாமல் தடுமாற்றமும் இல்லாமல் கடவுள் இந்த என்னை அனுமதித்து அவர் இந்த பூஜையை மேற்கொள்ள வச்சார். அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க. இந்த பூஜை விதிமுறைகள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. 5 அகல் விளக்கு, நல்லெண்ணெய், திரி, பத்துப்பட்டி, ஒரு தட்டு. அதுக்கப்புறம் பாபாவுடைய படங்களோ இல்லை பாபாவுடைய ஸ்டாச்சு அவருடைய உருவமோ எடுத்துக்கிட்டு ஒரு தனியாக ஒரு பலகையில் இல்லைன்னா தனியாக ஒரு சுத்தமான துணியில் விரித்து அதில் அவரை உட்கார வச்சு புஷ்பங்களால் அலங்கரித்து ஒரே ஒரு வெத்தலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், ஒரு பழம், ஒரு கனி, ஏதாவது ஆப்பிளோ வாழைப்பழமோ ஆரஞ்சோ ஏதாவது ஒரு பழத்தை அவருக்கு நெய்வேத்தியமாக படைச்சி இந்த 5 விளக்கும் ஏற்றி வச்சு தீபம், தூபம், ஊதுபத்தி, சாம்பிராணி ஏற்றி வச்சு 108 போற்றி சொல்லணுங்க. பாபாவோடைய பாட்டு என்ன பாட்டு பாடுவீங்கனாலும் பாடலாம். பட் எனக்கு பாட்டு தெரியாதுன்றதால நான் 108 போற்றி ஸ்லோகம் சொல்லி நல்லபடியாக நிறைவு பண்ணேங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் விபூதியில் பண்ணலாம். நான் மஞ்சளில் பண்ணேங்க. மஞ்சள் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணேன். விபூதியில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை திருநீராக இட்டுக்கலாம். அது ரொம்ப உங்களுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா பாபாவுடைய மந்திரம் சொல்லி நம்ம அதை அர்ச்சனை பண்ணுறதால ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். 5 நாளும் இந்த பூஜையை மேற்கொள்ளுங்க. ஆனால் ஒரே மாதிரி டைமிங்கில் காலையில் 9 மணிக்கு பண்ணுறீங்கன்னா அந்த 5 நாளும் 9 மணிக்கு, இல்லை ஈவினிங் பண்ணுறீங்க 6 மணிக்குன்னா ஈவினிங்கும் 6 மணிக்கு. 5 நாள் 5 விளக்கு பூஜையை நம்பிக்கை, பொறுமைன்ற நாணயத்தை உங்களுடைய வேண்டுதலை முன்னாடி வச்சு பாபா கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அவரை பூஜை பண்ணவே முடியாது. கண்டிப்பாக உங்களை அனுமதிச்சிருக்காருன்னா உங்களுடைய வேண்டுதலையும் அவர் நிறைவேற்றி தருவார். ஸோ அதை நம்பிக்கையோடு பண்ணுங்கள். 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச ஒரு 5 பேருக்கு இந்த பூஜை விதிமுறைகளை சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள், இது ஒன்றும் பெரிய சாஸ்திர சம்பிரதாயமில்ல. மனசார அவரை கும்பிட்டா கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா மனசு நொந்து போகக்கூடாதுங்க. ஏன்னா எதுக்காக அதை தாமதப்படுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட தரமான விஷயமா அதை மாறப்போகுதுங்க. நீங்கள் மனசு நிறைவோட உங்களுடைய வாழ்க்கை வளமோட நல்லபடியாக வாழ்கிறதுக்கு தான் அந்த விஷயத்தை தடங்கல் பண்ணியிருக்காரு. அதனால் கடவுள்கிட்ட போய் நம்ம இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலையேன்னு யாருமே மனசு வருத்தப்படாதீங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. எல்லாமே நல்லதாகவே நினைங்க, நல்லதாகவே நடக்கும். கடவுள் கண்டிப்பாக நல்லது செய்வார். நல்லதே நினைப்போம்.